சோஷியல் புக் எடுத்து வச்சியா? ஆமா. தண்ணி பாட்டில சீக்கிரம் எடுத்துட்டு வா, தண்ணி பிடிப்போம். அம்மா டைரியில சைன் வேணும். இப்பதான் எல்லாம் எடுத்துட்டு வருவியா? நேத்து நைட்டே கொடுக்க மாட்டியா? டப்படி. அம்மா தலை பின்னி விட்டுறீங்களா? விஜி, ஆ என்னோட சாக்ஸ் எங்கன்னு பாத்தியா? அங்கதான் இருக்கும் பாருங்க. இங்க இல்லம்மா, வந்து எடுத்து கொடுக்கறியா? இத வர. தோ தானே இருக்கு இன்னொரு சாக்ஸ். இது பிடிங்க. ஷர்மி சீக்கிரம் வா, அப்பா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பாரு. வந்துட்டமா. ஐயோ டைம் ஆச்சு. இந்த படி லஞ்ச் எல்லாம் ஒழுங்கா சாப்பிடணும், தண்ணி ஒழுங்கா குடிக்கணும். சரியா? பை பை. பைங்க. பை விஜி. கொடுத்து வச்சவ. ஆனா என் வாழ்க்கை சார் இதோ ஹாஃப் அன் ஹவர்ல ஆஃபீஸ்ல வந்துருவேன் சார். நிம்மி எழும்புனியா? வேற இன்ஜான் தெரியல. இன்னும் நீ எந்திக்கலையா? எனக்கு ஃபீவர் அடிக்குது. ஆமா. இன்னைக்கு ஒரு நாள் ஆபீஸ் போகாதீங்க. இல்ல தங்கம், என்னால இன்னைக்கு லீவ் போட முடியாது. ஆபீஸ்ல இம்பார்ட்டன்டான மீட்டிங் இருக்கு. ப்ளீஸ் அம்மா. பேசாம இன்னைக்கு லீவ் போட்டுரு. ஹெல்ப்பர் சாந்தி அக்காவை வர சொல்லி அவங்கள உன்னை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போக சொல்றேன். அவங்களே இன்னைக்கு ஃபுல்லா உன்னை வந்து பத்திரமா பாத்துப்பாங்க. சரியா? அர்ஜுன் கிளம்பிட்டீங்களா? என்ன அர்ஜுன், எனக்கு டைம் ஆகுது. நான் இன்னைக்கு சீக்கிரம் போகணும். நான் எனக்கு லஞ்ச் எடுத்துட்டேன், நீங்க லஞ்ச் எடுத்துட்டு கிளம்புங்க. பாய். ஓகே, நான் பாத்துக்கிறேன். வீட்டையும் குழந்தையும் எவ்வளோ நல்லா கவனிச்சுக்கிறா. அவளால அவ குடும்பத்தோட நிறைய நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுது. ஆனா எனக்கு ஒரு நாள் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லைனா கூட அவ கூட இருக்க முடியல. வேலைனே ஓட வேண்டியதா இருக்கு. இவங்களா வேலைக்கு போறதுக்கு நல்லா டிப் டாப்பா கிளம்பி நிக்கிறாங்க. கை நிறைய சம்பளம், யாரையும் எதுக்கும் எதிர்பார்க்க வேண்டாம். ஆனா நானு ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கும் யாரையாச்சும் டிபெண்ட் பண்ணியே இருக்கணும். இந்த அழுக்கு நைட்டி கொண்டையிலுமே என் காலம் போயிரும் போல. இந்த மாதிரி நானும் இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும்.